ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் மெத்தடில் வந்து பார்க்க போகிறோம். 3 இயர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ரூபாய் 15,625க்கு ஆண்டு வட்டி 8% எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காணவும். ஸோ இதில் வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 8% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 15,625 சரிங்களா. 15,625 வந்து அசல். இதில் நம்ம வந்து 8% வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1% பார்க்கலாம். 1% லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா. ஸோ 156.25 இதான் வந்து 1%. நமக்கு தேவை 8%. ஸோ 156.25 இன்ட்டு 8 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 8% வந்து கிடச்சிரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்ம கிடைக்கிற வேல்யூ 1250 ரூபா வந்து கிடைக்கும். இந்த 1250 ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்டு தேர்ட் இயர் 3 இயருக்கும் ஃபஸ்ட்டாக வர்ற வேல்யூ வந்து இதுதான். ஸோ 3 வருஷத்துக்கும் இந்த வேல்யூவை வந்து போட்டுக்கோங்க. இது வந்து அசலுக்கு வருஷம் வருஷம் வர வேண்டிய வட்டி. இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமாக இருக்கப்போ இந்த வேல்யூ வந்து மாறாது. ஓகேங்களா. அதனால் இதை மட்டும் ஃபஸ்ட்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் பொறுத்தளவு 2 வேல்யூ வரும். தேர்ட் இயர் பொறுத்தளவு 3 வேல்யூ வந்து வரும். இப்போது செகண்ட் இயரில் 2வது வேல்யூ இந்த 100 எப்படி வரும் அப்படின்னா, இந்த 1250 இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம வந்து 8% வந்து பார்க்கணும். சரிங்களா. ஸோ 1250 இதில் 1% அப்படிங்கிறது 12.50 சரிங்களா. இதுக்கு நம்ம 8% 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 100 வந்து வரும். ஸோ இது வந்து 1 அப்படின்னா இப்போது 3 வருடங்களுக்குன்னு கேட்டிருந்தாவே இங்கே என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து கீழே வந்து அப்படியே டபுள் ஆகும். இது வந்து 2 சரிங்களா. ஸோ இது 1 அப்படின்னா இது வந்து 2 இதில் 100 அப்படின்னா அதை அப்படியே டபுள் ஆக்கிருங்க 200. இப்போ வந்து இங்கே 200 வந்துருந்துச்சுன்னா இங்கே 400. ஸோ என்ன வேல்யூ வருதோ அதை வந்து டபுள் ஆக்கிடணும். சரிங்களா. அடுத்து இந்த 8 அதாவது இந்த 100க்கு நம்ம வந்து 8% வந்து பார்க்கணும். 100ல் 1% அப்படிங்கிறது 1, 8% அப்படின்னா 1 × 8 8. இப்போது எல்லா வேல்யூவையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும். சரிங்களா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 4058. ஓகேங்களா. 3 இயர்ஸ்க்குன்னு கேட்குறப்போ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும். பர்சன்டேஜ் மெத்தட் தான். ஆனால் எங்கே மட்டும் இது 1 அப்படின்னா தேர்ட் இயரில் வந்து 2 சரிங்களா. நெக்ஸ்ட்டு சம். கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 8000 3 ஆண்டுகளில் 5% வருட வட்டி வீதப்படி கிடைக்கும் வட்டி வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் 3 இயர்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 8000 இதில் வந்து 5% வந்து பார்க்கணும். 10% அப்படிங்கிறது லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10%. நமக்கு தேவை 5%. ஸோ 800ல் பாதி வந்து எவ்வளோ, 400. இதுதான் வந்து 5%. இல்லை நான் ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இப்போது லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டா நமக்கு கிடைக்கிறது வந்து 80 ரூபா வந்து கிடைக்கும். இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 400 ரூபா வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ 400 3 வருஷத்துக்கும் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்துட்டு போட்டுக்கோங்க. 400 400 400. அடுத்து செகண்ட் இயரில் 2 வேல்யூ வரும். தேர்ட் இயரில் 3 வேல்யூ வந்து வரும். செகண்ட் இயரில் 2வது வேல்யூ வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் வந்துச்சு இல்லையா வட்டி, இதுக்கு வந்து 5% வந்து பார்க்கணும். ஸோ 400ல் 10% அப்படிங்கிறது 40 ரூபா. நமக்கு தேவை 5% தான். ஸோ 40ல் பாதி வந்து எவ்வளோ, 20. ஸோ அந்த 20 இங்கே போட்டாச்சு. இது வந்து 1 அப்படின்னா கீழே வர்றது 2. ஸோ இது 20னா கீழே வந்து 40. சரிங்களா. அடுத்து தேர்ட் இயர் பொறுத்தளவு 3 வேல்யூ வரும்னு சொல்லியிருக்கேனா. இப்போது இந்த 20க்கு 5% பார்க்கணும். 20ல் 10% அப்படிங்கிறது 2 ரூபா. நமக்கு தேவை 5%. 2ல் பாதி வந்து எவ்வளோ, 1. சரிங்களா. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிடைக்கிற அமௌண்ட் 1261. சரிங்க.